வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி பயங்கரமாக ரிலீஸ் ஆகி ஃபேமஸாக ஓடிட்டுருக்க இந்தியன் 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயக்குனர் சங்கர் இயக்கி கமல்ஹாசன் ஆண்டவர் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோ சித்தார்த், ஹீரோன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஹீரோ சித்தார்த் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்காரு. அதில் வந்து இந்த கரப்ஷன், லஞ்சம் வாங்குறது, இதை பற்றிலாம் வந்து வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணி பயங்கர ஃபேமஸாக இருக்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கிறப்ப அவர் வந்து நிறையா கரப்ஷனை பார்த்து இதுக்கு வந்து தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லி உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கப்ப அவருக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. இவங்களெல்லாம் வந்து தட்டி கேட்குறக்கு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து நம்ம திருப்பி கூப்பிடுவோம், யார் அது அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியன் தாத்தா, அவர் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இவங்களுக்கெல்லாம் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி இந்தியன் தாத்தா எங்கே இருந்தாலும் நம்ம அவரை தேடி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்தியன் தாத்தாவை கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கம்பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணி இந்தியா அளவில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்த இந்தியன் தாத்தா வந்து, நான் வந்து வர்றதுக்கான நேரம் வந்தாச்சு, இவ்வளோ நாள் என்னை யாரும் எதிர்பார்க்கல, எப்போ என்னை எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்களோ அப்போயே நான் போய் ஹெல்ப் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் தாத்தா வந்து வராரு. லஞ்சம் வாங்கின எல்லாரையும் கொல்ல போகிறாரு, அது எப்படி கொல்ல போகிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்மலாம் அவளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா, பார்த்தா அவர் வந்து வேறு ஒரு ஐடியாவோடு வராரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் லஞ்சம் வாங்குகிற ஆள்லாம் கொல்லணும்னா வீட்டுக்கு ஒரு ஆளை தான் கொல்லணும். ஏன்னா அந்த காலத்தில் ஏதோ 100ல் ஒருத்தர் தான் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருத்தர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு லஞ்சத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா லஞ்சம் வாங்குறேன்னா கொல்லணும்னா எல்லாரையும் தான் கொல்லணும், அது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை பார்த்து டிசப்பாயின்ட் பண்ணான நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சித்தார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீங்கள் வந்து மற்றவங்க லஞ்சம் வாங்குறதை எதிர்க்கிறீங்களே, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கினா நீங்கள் என்னைக்காவது எதிர்த்து கேட்டிருக்கீங்களா? அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது லஞ்சம் வாங்குறாங்களா அப்படின்னு செக்காவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டு விட்டு போயிடுறாரு. அவர் ஒரு பக்கம் பெரிய பெரிய லஞ்சம் வாங்குகிற முதலைகள், இந்த விஜய் மல்லையா மாதிரி கேரக்டர்ஸு, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாநிலமாக போய் கொண்டுட்ருக்காரு. அது ஒரு தனி ட்ராக்காக போகுது. இந்த சைடு ஒரு தனி ட்ராக்கு. இந்த படத்திலே அடிக்கடி சொல்லுவாங்க டூ ட்ராக்குன்னு, அது மாதிரி 2 ட்ராக்காக போயிட்டுருக்கு படமும். ஸோ இப்போ அந்த சைடு ஒரு சைடில் இந்தியன் தாத்தா வந்து பெரிய பெரிய ஆளாக கொண்டுகிட்டே இருப்பார். இந்த சைடில் வந்து அவர் பேச்சை கேட்டுட்டு சித்தார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து, ஒருவேளை நம்ம அப்பா அம்மாவும் இவங்கள மாதிரி கெட்டவங்களாக தான் இருப்பாங்களோ, சரி செக் பண்ணி பார்க்குறப்ப அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரியே அவங்க அப்பா அம்மாவும் லஞ்சம் வாங்குறாங்க, பல பேரோட சாபத்துக்கு ஆளாகிறாங்க, பல பேர் சாவுக்கு காரணமாக இருக்காங்க. இதனால் இப்போ வந்து சித்தார்த் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தா, இந்தியன் தாத்தா சொன்ன மாதிரியே, இந்தியன் தாத்தா எப்படி அவர் மகனையே பார்க்காம கொண்டாரோ அந்த மாதிரி நம்மளும் நம்ம அப்பனை கொண்டுருவோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், சித்தார்த்தும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அப்பா அம்மாவையே வந்து போலீஸில் மாட்டி விட்டுறாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்தியன் 1 எடுக்கும்போது மகனை கொன்னதோட படத்தை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாதுல்ல. இதில் வந்து இப்போ சித்தார்த் வந்து அப்பா அம்மாவையே மாட்டி விட்ருவாங்க. மாட்டி விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்கும், அப்பா அம்மாவையே மாட்டி விட்டால் எப்படி வீட்டில் வச்சுருப்பாங்க, வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சித்தார்த்தோட அம்மா வந்து அவமானம் தாங்க முடியாமல் இறந்துருவாங்க. அப்போ வந்து இந்தியன் தாத்தா வந்து சித்தார்த்தை மீட் பண்ண போகிறப்ப சித்தார்த் வந்து என்ன பண்ணிடுவார், இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், நீங்கள் அந்த காலத்துக்கு வேணால் சரியாக இருப்பீங்க, இந்த காலத்தில் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எங்கள் அம்மா அப்பா செத்ததுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கோ பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணி அதை ட்ரெண்ட் ஆக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இந்தியாவில் தான் கம்பேக் இண்டியன்னா அதை பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா எல்லோரும் கம்பேக்குன்னு வாங்க, கோ பேக்னால் அதை பார்த்துட்டு எல்லோரும் கோ பேக் அப்படின்னு வாங்க. ஸோ வந்து இப்போ எல்லோரும் கோ பேக் இண்டியன் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பித்தோடனே, அப்போ இதுக்கு என்ன தான் வழி அப்படின்றது வந்து இந்தியன் தாத்தாக்கு, இப்போ இந்தியன் தாத்தா என்ன தான் பண்ண போகிறாரு, எல்லோரும் கம்பேக் சொன்னாங்க, வந்தார், அவர் ஒரு இன்றைக்கி ஏற்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொன்னார், அது இப்போ நமக்கு அவருக்கே ரிவெஞ்ச் ஆயிடுச்சு, இப்போ கோ பேக்குன்னு சொல்கிறாங்க, இப்போ இதுக்கு என்ன தான் வழி அப்படின்றத இந்தியன் 3ல் காட்டுவாங்க அப்படின்னு சொன்னதோட இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் மீதி விஷயத்த சொல்கிறேன். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி மறுபடியும் எடுத்தது தான் ப்ளஸ்ஸு. ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி 2.0, அதுக்கப்புறம் எந்திரன், இது எதுலேயுமே பொலிட்டிக்கல் அவ்வளோவா இருக்கார். எனக்கு வந்து அவர் சைஃபை படம் எடுக்கிறதோட பொலிட்டிக்கல் சார்ந்த படங்கள், இல்லை அன்னியன் மாதிரி படங்கள், அதுவுமே ஒரு பொலிட்டிக்கல் படம் தான். இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு அவர் இந்த கதையை சூஸ் பண்ணதே கரெக்டு டெசிஷன் தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கமல் சாரோட ஆக்டிங்கு, அவரோட ஆக்டிங் நல்லா தான் இருக்கே தவிர, அவரோட மேக்கப்பும் அவரோட குரலும் தான் நமக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கே தவிர, அவரோட ஆக்டிங் வந்து நல்லா தான் இருக்குது, எப்பயும் போல் நல்லா தான் இருக்கும். என்ன ஒரு பிரச்சனைனா, அவருக்கு வந்து லென்த்து சீனாக வச்சுருக்காங்களா, அது வந்து நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இன்னும் கொஞ்சம் சீனாக வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே தவிர, மீதிபடி 2வது ப்ளஸ் வந்து கமல் சாரோட ஆக்டிங்கு.
3வது ப்ளஸ் வந்து சினிமோட்டோகிராஃபி, அந்த செட்டு, எடிட்டிங்கு, இது மற்ற நடிகர்கள். முக்கியமாக சொல்லணுன்னா விவேக்கும் ஜெகனும் நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அதில் அவங்கள நம்ம பாராட்டியே ஆகணும். நெடுமுடி வேணு கூட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அதை வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். முதல் மைனஸாக நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா லென்த்து 3 மணி நேரம் படம் ஓடுது. 3 மணி நேரத்தில் வந்து முழுசாக கூட படத்தை சொல்லலை. நீங்கள் பாதி படத்தை தான் காமிச்சிருக்கீங்க. அதை ஏன் 3 மணி நேரம் காமிச்சிங்க? இதை வந்து ஒரு 2.5 மணி நேரமாக காமிச்சிருக்கலாம்ல. லென்த்தாக ஃபைட்லாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் லேகாக தெரியுது. கடைசியாக ஒரு சேசிங் சீன் இருக்குது, எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை தவிர பார்த்தீங்கன்னா 2வது மைனஸ் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும், மற்றவங்க எப்படின்னு தெரில, என்னை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம் வந்து கண்டிப்பாக மைனஸ்ன்னு தான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த படத்தை நம்ம பார்க்கும்போதே தவிர்க்க முடியாமல் ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் 1 வந்து நமக்குள்ளே வருது. இந்தியன் 1னாலே நம்ம வந்து நான் பெருசாக பார்த்த விஷயம் அதில் வந்து பிஜிஎம் தான். இந்த கப்பல் ஏறி போயாச்சு பிஜிஎம்மாக இருக்கட்டும், டெலிஃபோன் மணிப்போல் பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிஜிஎம்லாம் வந்து நம்ம இதில் எதிர்பார்த்தோம். ஆனால் இதில் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 பாட்டு நல்லா தான் இருக்குது. கம்பேக் இண்டியனாக இருக்கட்டும், கதறல் சாங்காக இருக்கட்டும், கேலண்டர் சாங்கு தான் கொஞ்சம் சுமாராக போயிடுச்சே தவிர மீதி பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அது மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் சார் வந்து பொலிட்டிக்கல் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவும் எழுதிட்டார். அது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அது நல்லா தான் இருக்குது. எக்ஸ்பிரஸான்னு சொல்கிற அளவுக்கு அந்த படம் ஒன்றும் கேவலமாக இல்லை. காலையிலேருந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு இந்த படம் அவ்வளோ கேவலமாலாம் இல்லை. நான் ஓரளவுக்கு ஃபேமிலியோடு போய் கண்டிப்பாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. என்ன லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர மீதியெல்லாம் நல்லா தான் இருக்குது. சும்மா சித்தார்த்த இவங்க குறை சொல்லுவாங்க. அவன் பாய்ஸ் படத்தில் பார்த்த மாதிரி நல்லா தான் நடிச்சிருக்காரு. 3வது நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வர்மத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அன்னியனோட சிங்க் பண்ணிக்கிட்டேன். அவன் வந்து ஒவ்வொரு கொலை பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணி அது கருட புராணத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதே பேட்டர்னை கொஞ்சம் இங்கே திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணுறது வந்து இந்த தடவை ஆடியன்ஸ் அதை விரும்பலை. அப்போ ஆடியன்ஸ் அதை விரும்பினாங்க அந்த கருட புராணத்தை பற்றி சொன்னப்போ. இந்த தடவை சொல்கிறப்ப வந்து அதை ஆடியன்ஸ் விரும்பலை அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஒரு காலையில் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு நார்மல் லேடி வீட்டிலேருந்து போய் படம் பார்க்குற ஒரு லேடி சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இந்தியன் படம் தானே பார்க்க வந்திருக்கோம், எங்களுக்கு ஏன் இந்த வர்மத்தை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அது வந்து இந்த படத்துக்கு எங்களுக்கு என்ன கொடுத்துச்சு இந்த படத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றது வந்து ரொம்ப நியாயமாக இருந்துச்சு. உடனே லேடின்னொடனே எங்கள் அரியன் யாருன்னு தெரியுமா, அந்த லேடியை நினச்சிக்காதீங்க, இது வேறு நார்மல் லேடி தான். இது பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா, ஒரே படம் இந்தியன் 3 எடுக்கிறதுக்கு பதிலாக இந்தியன் 2 இந்தியன் 3 ரெண்டையும் சேர்த்து கிறிஸ்பாக ஒரு 3.25 மணி நேரத்துக்கு எடிட் பண்ணி விட்டுருக்கலாம். என்னடா 3 மணி நேரம் லேக்குன்னு சொன்னேன், இப்போ வந்து நீ 3.25 மணி நேரம் கேட்குறியே அப்படின்னு கேட்கலாம். இல்லை, 3 மணி நேரம் லேக்குன்னு சொல்கிறது வந்து இவங்க பாதி கதை தான் சொல்லியிருக்காங்க. பாதி கதையே ஏன் 3 மணி நேரம் சொல்கிறீங்க? முழு கதையே 3.25 மணி நேரம் சொல்லியிருந்தா கூட உட்காந்து பார்த்துட்டு நிம்மதியாக வந்து படுத்து தூங்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்போம். இல்லை, இன்னொரு படம் இந்தியன் 3 வேறு வருது, அதை வேறு டிக்கெட் எடுத்துகிட்டு போய் பார்க்கணும் அப்படின்றது தான் இப்போ வந்து ஒரு இதாக இருக்குது. இந்தியன் 3 வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக இந்தியன் 2 இந்த வாரம் போய் பார்க்க வேண்டியது தான். இவனுங்க சொல்கிற அளவுக்கு நெகட்டிவாலாம் அதில் அவ்வளோலாம் நெகட்டிவ்லாம் கிடையாது. கொஞ்சம் லேக் இருக்கே தவிர இந்தியன் 2 பார்க்க வேண்டிய படம் தான்.